ஓப்பன் பண்ணலாம் சார். நம்ம ஆட்டோமேஷன் அமௌண்ட் போது போட்டிருக்காங்க. அங்கே யாரை கன்சல்டன்சி கொடுக்கும்? வருகிறதற்குரிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை குறிப்பிட்டிருந்தேன். நீங்கள் எங்களுக்கு அளித்து வருகின்ற பேராளர்களுக்கும் என்னுடைய மனப்பார்வையான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பால்வளத்துறை மற்றும் ஆவின் நிறுவனம் வந்து ஒரு நிலையான வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த மதுரை மாவட்டத்தில் சென்ற ஆண்டு நமக்கு கொள்முதல் செய்யப்பட்ட பால் நாளொன்றுக்கு சராசரியாக 1,20,000. இன்றைய தினத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த ஓராண்டு காலத்தில் அது 1,70,000 தாண்டி இருக்கிறது. இன்னும் வெகு விரைவில் வந்து 2 லட்சம் லிட்டர் என்ற இலக்கை அது தாண்டக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு நல்ல வளர்ச்சியை கண்டு வருகிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா, ஆண்டு முழுவதும் ஒரே சீரான விலையை பால் உற்பத்தியாளருக்கு வழங்குகின்ற ஒரே நிறுவனம் இன்றைக்கு ஆவின் நிறுவனம் தான். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆவின் நிறுவனத்திற்கு பால் வழங்குகின்ற பால் உற்பத்தியாளர்களுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதோடு ஒவ்வொரு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்தும் பல நன்மைகள் வந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு இருக்கிறது. ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, கடந்த ஓராண்டில் மட்டும் நம்முடைய மதுரை மாவட்டத்தில் பிரதம கூட்டுறவு விவசாயிகள் சங்கத்தின் மூலமாக PSCB மூலமாக 90 கோடிக்கு மேல் இந்த கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு கடன் வழங்கப்பட்டது. இதன் மூலமாக பல விவசாய பெருங்குடி மக்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவி கிடைத்திருக்கிறது. அவர் புதிய கால்நடைகள் வாங்குவதற்கான கடன் வசதி போன்றவை கிடைக்கிறது. இதேபோல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலிருந்து அந்த கடன் உதவிகள் அவர்களுக்கு தொடர்ந்து வருகிறது. இந்த ஆண்டு இந்த கடனை வந்து நாங்கள் அதிகரிக்க முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் 10,000 புதிய கால்நடை பண்ணைகள் வைப்பதற்கு நாங்கள் இளைஞர்கள் மற்றும் விளிம்புநிலை மக்களிடம் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கின்றோம். மதுரை மாவட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு 700 பேர் இதன் மூலம் பயனடைவதற்கு நாங்கள் விண்ணப்பங்களை வரவேற்கின்றோம். யாராவது கால்நடைகள் வைப்பதற்கு விரும்பினால் அவர்கள் வந்து எங்களுடைய துறைசார்ந்த அலுவலகங்களை அவர்கள் சந்திக்கலாம். எனவே அந்த விஷயத்தை நம்ம கொண்டு வந்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அத்தனை கால்நடைகளையும் நம்ம வந்து இன்சூர் பண்ணணும்னு ஒரு முடிவுப்பாங்க. ஏன்னா பல இடங்கள் வந்து மாடுகள் அது வந்து தவறிச்சுன்னா அந்த விவசாய பெருங்குடி மக்கள் ஒட்டுமொத்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே அவர்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எல்லோரையும் வந்து இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கும். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் நம்முடைய ஆவின் சார்ந்து இருக்கக்கூடிய கால்நடைகள் ஒரு சுமார் 25,000. எனவே 25,000 மாடுகள் மட்டுமல்லாமல் எங்களுடைய பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் இணைக்கப்படாத கால்நடைகளை கூட சங்கங்களில் இணைத்து அவர்களுக்கும் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தில் பயன்பெற செய்ய முடிவு செய்திருக்கிறோம். அது வந்து 85% மானியத்தோடு கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை நம்ம அறிமுகம் செய்கிறோம். எனவே நான் கால்நடை வளர்ப்பவர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர்கள் வந்து அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரதம பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அதோடு வைக்க கடமை. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கால்நடை தீவனம் வந்து 20% புரதச்சத்துடன் நம்ம வந்து நியாயமான விலைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் ஆவின் அந்த ஃபீல்டு தான் வந்து விலை குறைந்ததாக உயர்ந்த தரத்தோடு இன்றைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. கால்நடை துறையும் நம்முடைய பால்வளத்துறையும் இணைந்து இன்றைக்கு கால்நடை விவசாயிகளுக்கு போதிய அறிவுரைகள், அதுபோன்று பல்வேறு அரசுடைய திட்டங்கள் போன்றவற்றை எடுத்துரைக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, DIC மூலமாக இருக்கக்கூடிய கடனுதவி திட்ட மானியம், அது தாட்கோ, டாப்செட்கோ, டாம்கோ போன்ற நிறுவனங்கள் மூலமாக இருக்கக்கூடிய
கடனுதவி திட்டங்களில் விவசாய பெருங்குடிகள் மக்கள் பயன்பெறும் விதத்தில் அவர்களை இணைத்து இன்றைக்கு கூட்டங்கள் போடுவதற்கு நான் அறிவுறுத்தி இருக்கின்றேன். எனவே பல்துறை சார்ந்த அந்த பயிற்சி நடத்துவதற்கு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கின்றோம். அதுவும் இந்த ஆண்டு சிறப்பாக முன்னெடுக்கப்படும். இவ்வாறு வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக ஆவின் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு வலுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் இந்த பால் வளத்தில் வந்து மிக முக்கிய பங்காற்றுகின்ற துறையாக ஆவின் வளர்ந்து வருகிறது. அது இன்னும் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய இலக்கை எட்டும். நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொன்னா கூட தனியார் நிறுவனங்களை ஒப்பிடும் பொழுது நம்ம வந்து குறைவான வளர்ச்சியாக தான் இருக்கும். அவங்க எட்டி பிடிப்பது வந்து எட்டாரணியாக தான் இருக்கும். எப்ப அந்த மாதிரியான வளர்ச்சி லாபங்களை நம்ம அதிகரிக்கும். இது கூட வந்து ஒரு ஒரு கற்பனை தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா பிரைவேட் வந்து ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஃபங்க்ஷனிங்னு போவாங்க. அவங்க வந்து ஒரு அதில் வந்து லாப நோக்கு தான் அவங்களுடைய ஒற்றை இலக்காக இருக்குது. நம்ம வந்து சர்வீஸ் செக்டார், நீங்கள் வந்து லாபத்தை வந்து முடிவு பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவின் வந்து பால் நியாயமான விலை கொடுத்தோம் விவசாயிக்கு, ஆனால் விற்பனை விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. எங்கள்கிட்ட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போது இருக்கக்கூடிய ட்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள விட சற்று அதிகமாகவே வளர்ச்சி விகிதம் நமக்கு கூடுது. இப்போ இந்த வருஷம் நான் வந்து இப்போது 35,50,000 மேல் சுமார் 36 லட்சம் லிட்டர் பால் வந்து சராசரியாக நம்ம கிடைக்கிறது நம்ம வளர்ந்துருக்கோம். 1 இயரில் ஒரு 8 லட்சம் லிட்டர் பால் அதிகப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவது வந்து அந்த growth ரேட் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து ஆவின் கொள்முதல் பண்ணக்கூடியதான். ஆனால் கூட்டுறவு சங்கங்கள் வழியாக நாங்கள் கொள்முதல் செய்த பால் என்று பார்த்தால் அது இன்னும் இதோட ஒரு மடங்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அங்கே உள்ளூர் லோக்கல் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த லோக்கல் சேல்ஸை வந்து நாங்கள் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா பல இடங்களில் நல்லா சிறப்பாக செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் தான் அவங்க லோக்கல் நீட்ஸுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது. ஏன்னா பப்ளிக் அதை வந்து வலியுறுத்தும். அது கொடுத்துக்கிட்டு ஆவின் வர கணக்கு தான் நம்ம பேசிக்கணும். நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் அது தமிழ்நாடு பால்வளத்துறையினுடைய வளர்ச்சியை அடையாளப்படுத்தக்கூடிய அளவுகோல். அந்த அளவுகோல் வைத்து பார்த்தோம்னா கடந்த ஆண்டில் நம்முடைய வளர்ச்சி என்பது எந்த தனியார் துறை வளர்ச்சியை விடவும் மிக மிக அதிகமான வளர்ச்சியை நாம் எட்டியிருக்கின்றோம். இந்த ஆண்டு அது இன்னும் வந்து நல்ல வளர்ச்சிக்கு வரும். நிச்சயமாக ஆவில்ல வந்து எல்லா யூனிட்டும் வந்து லாபத்தில் இயங்கும். சென்ற ஆண்டு நான் வந்து நிறைய சங்கங்கள் மூலமாக இன்சென்டிவ் போனஸ் ரெண்டுமே விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுத்தோம். இந்த ஆண்டு கண்டிப்பாக அந்த ஸ்கேல் வந்து ரொம்ப அதிகம் ஆகும். அதிக சங்கங்கள் அதிக தொகையை அவர்களுக்கு போனஸாக இன்சென்டிவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புகார் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பால் வந்து கெட்டு போச்சு. இந்த மாதிரி சார் ஒரு விஷயம், நீங்கள் இந்த டிலே வந்து என்னுடைய நோட்டீஸுக்கு கொண்டு வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு சிஸ்டத்தில் டிலே இல்லை, நாங்கள் வந்து சரியாக சீர்படுத்திட்டோம். எங்களுடைய ஃப்ளோ வந்து இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டி சென்னையிலேயே முன்னால் வந்து 3 ஷிஃப்ட் இருந்து 3 ஷிஃப்டாக பால் அடிப்பாங்க. இப்போனா முதல் 2 ஷிஃப்ட்லேயே அடுத்த நாள் தேவைக்கு நாங்கள் அடித்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் தேவைக்கு தான் 3ஆவது ஷிஃப்ட் அடிக்கும். அப்படி ரெகுலரைஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து அங்கே எங்களுக்கு சப்ளை செயினில் ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் டைம் சப்ளை பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தமிழ்நாடு பூரா சப்ளை ஆகும். ஏதோ ஒரு வாகனம் ரிப்பேர் ஆனால் கூட ஒரு பகுதிக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். அது வந்து ஒரு பெரிய செய்தியாக வருது. அப்படிப்பட்டதை தவிர சிஸ்டத்தில் பிரச்சனை இல்லை. அதாவது எங்களுடைய நடைமுறை செயலில் பிரச்சனை ஏற்பட்டு காலதாமதம் என்பது இல்லை. இது ஒரு ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் வந்து வரக்கூடிய அதையும் வராமல் தடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துருக்கோம். நீங்கள் அப்படி ஏதாவது இருந்தாலும் எனக்கு நான் கருத்து கொள்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தயிர் கட்டுன்னு சொன்னதுன்னா ஆக்சுவலாக எங்கள்கிட்ட உள்ள பெடவேசியார் அது தயவு செய்து என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அன்போடு புரிந்து கொள்ளுங்க. எங்கள் கோல்ட் செயின்லேருந்து இது வெளியே போகலையும் என்ன வந்தாலும் கிடாது. நீங்கள் யார் வேணாலும் இப்போ வேணாலும் பார்க்குறீங்க. எங்கள் கோல்ட் செயின் மேனேஜர் நானே வாங்கி ஒரு நிமிஷம். இதில் என்ன ப்ராப்ளம்னா இப்போ எங்கள் கோடவுன்லேருந்து வெளியே போகுது. இந்த கோல்ட் செயினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. நாங்கள் அதை மானிட்டர் பண்ணுறோம். இதில் போன பிறகு என்ன ஆகுதுன்னா இது எடுத்துகிட்டு போகிற வண்டியில்
சில சிவங்களில் கோல்ட் செயின் ஃபெயிலியர் ஆகி ஒன்று. ரெண்டாவது சில ரீட்டைலர்ஸ்ட்டே கொஞ்சம் கொடுப்பாங்க. ரீட்டைலர் வந்து அந்த கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக வைக்கிறது. இந்த லாஜிஸ்டிக்ஸில் இடைவெளியில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நான் அதை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் எங்கள்கிட்ட இருந்து பிறந்த கொஞ்சம் சிரமம் கீழே போகிற வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் இந்த ஆண்டு வந்து லாஜிஸ்டிக்ஸை இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எனது கோல்ட் செயின் மேனேஜ்மெண்ட்டை எண்ட் டு எண்ட் எப்படி கொண்டு வரலாம் இன்னும் சொல்லி கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் பண்ணா இருக்கும். அதுலேயும் வந்து மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸ் நாங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டோம். நீங்கள் இருக்கக்கூடிய எங்கள் நோட்டீஸ் கொண்டு வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். பால் விலை குறைச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு, நிதி நெருக்கடி. அதே தான் கவர்மெண்ட் அதை ஈடுகட்ட முடியுமா, மானியமா கொடுக்கும்? இது வந்து அப்பட்டமான ஒரு பொய்யான பிரச்சாரம். ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பால் விலை கொள்முதல் விலை உயர்த்தி கொடுத்தோம். அது கொள்முதல் விலை உயர்த்தி என்று சொல்வதை விட நம்ம வந்து 3 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்தோம். இந்த ஊக்கத்தொகை முழுக்க 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 அரசு நமக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும். அது வந்து மிக தவறான பொய்யான செய்தி. மாநில அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த 3 ரூபாய் ஊக்கத்தொகை என்பதை நமக்கு அவங்க ரீஇம்பர்ஸ் பண்ணி தராங்க. அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது வந்து இங்கே உள்ளுக்குள்ள விஷயத்தை தெரியாமல் சிலர் தங்களுடைய சொந்த கருத்தாக சொல்லுகிறது தவறான கருத்து. அப்படி சொல்லுகின்றவர்களுக்கு எங்களுக்கு தொடர்பே இல்லை. இப்போ ஆவியில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலரோ இல்லை ஆவினுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி செக்ரட்டரியோ யாரும் இதை சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளுக்கு பரப்புகின்ற பொய் தகவல். நான் ரெக்கார்ட்ஸே காட்டணும்னா நான் ரெடியாக இருக்கேன். இதுவரையிலும் நமக்கு 159 கோடி நினைக்கிறேன் இந்த அறிவிச்ச பிறகு. மேல் நமக்கு அரசிலிருந்து நமக்கு அந்த ஊக்கத்தொகை வந்தது. அது நெருக்கடி இல்லை, தங்கையோடு இருக்காது. ஆவின் பெரிய நெருக்கடி இல்லை. மணித்தளங்கள் அவங்களுக்கு அவங்க இந்த கேப் இந்த இடம் தானே இது. இவர் உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மதுரை ஆவின் கூட ஒரு நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்த ஆவின் தான். லாஸ்ட் இயர் வந்து நமக்கு வந்து 4.5 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இந்த ஆண்டு இந்த குறிப்பிட்ட கேப்லேயே 3.9 கோடி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். எனவே இந்த செய்திகள் வந்து தவறான செய்திகள். நீங்கள் தயவுசெய்து என்னுடைய அன்பு நண்பர்களை பார்த்து கேட்டுக்கொள்கின்றேன். இது லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் சார்ந்த ஒரு துறை. அன்றாடம் நம்முடைய கன்சியூமர்ஸ் இருக்கக்கூடிய துறை. கன்சியூமர்ஸுக்கு இந்தியாவிலேயே இதோட விலை குறைச்சி எந்த மாநிலத்திலும் எந்த தனியாரோ எந்த பொதுத்துறை நிறுவனமோ பால் வியாபாரம் இல்லை. நம்ம தான் தமிழ்நாட்டை இவ்வளோ கொடுத்தோம். எனவே இதற்கு எதிரான தகவல் வரும்போது நீங்கள் தயவுசெய்து என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் அதை உறுதி செய்துட்டு போடுங்க. ஏன்னா இதனுடைய அன்பான வேண்டுகோள். அவ்வளவு முயற்சி வந்து நாங்கள் இதில் போட்டுட்ருக்கோம். நம்முடைய மாண்பு முதல்வருடைய வழிகாட்டுதல் என்னுடைய ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது. கர்நாடகத்தில் 1 கோடி லிட்டர் வரைக்கும் உற்பத்தி நீங்கள் தம்பி இந்த வருஷம் கடைசி என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அதை தாண்டி வரலன்னா என்கிட்ட அப்போ நீங்கள் கேளுங்க. தம்பி போங்க, ஆட்டோமேட்டிக்காக போகும். கொள்முதல் விலையை 7 ரூபா அப்போ கேட்டாங்க. இப்போ நம்ம கொள்முதல் விலை ரீசனபிள் தான். நீங்கள் விவசாயத்தை கேளுங்க. நான் இன்னைக்கு கூட விவசாய பெருமடி மக்கள்கிட்ட கேட்டேன். இன்னைக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலையை விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த விலை விவரம் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. இந்த ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் பண்ணுறது தான். ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் தான் இந்த மாற்றத்திற்கான காரணம். அது ஒரு நிர்வாக சீர்திருத்தம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுத்த பிறகு தான் தரத்துக்கேற்ற விலை வந்து நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, தரத்துக்கேற்ற விலை கொடுத்த பிறகு மில்கில் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிடும். அது 0.3% சாலிட்ஸ் வந்து கூடியிருக்கு ஸ்டேட் லெவலில். அது வந்து ஒரு பெரிய ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோன்னா நம்ம 0.3% வந்து சாலிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒரு மிகப்பெரிய குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எல்லா விதத்திலும் குவாலிட்டேட்டிவ்லையும் குவான்டிட்டிலையும் ஆவின் வந்து ஒரு நிலைத்த வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சென்ற ஆண்டு நம்ம இலக்கு வைத்த வெற்றியை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த ஆண்டு நம்முடைய இலக்கு பெரிதாக இருந்தாலும் அந்த இலக்கை நோக்கி போயிட்டு நிச்சயமாக நல்லா இருக்கும். விக்கிரவாண்டி தேர்தலில் 20,000 ஓட்டை தாண்டி நம்ம ஜெயிச்சிருக்கோம். தொடர் வெற்றியாக போயிட்டு இருக்குது. கள்ளக்குறிச்சி பிரச்சனைலாம் தாண்டி இது நான் ஏற்கனவே பலமுறை பத்திரிகைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது மன்னனுக்கு கடமை மக்களை மகிழ்வித்தல் என்று சங்க இலக்கியங்கள் நாம் படிக்கிறோம். நம்முடைய அரசு வந்து ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து அவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய
ஒரு அரசாக இருக்கிறது. நம்முடைய மாண்பு முதல்வர்கள் குறிப்பிட்டது போன்று இல்லந்தோறும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தில் அவர்கள் அரசின் மூலமாக பயன்படுகின்ற அளவிற்கு அரசு கடந்த 3 ஆண்டுகளில் திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறது. எனவேதான் இப்படிப்பட்ட இமாலய வெற்றிகள் நம்முடைய அரசுக்கு தொடர்ந்து கிடைத்து வருகிறது என்பதற்கு வேற எந்த எடுத்துக்காட்டு. அரசியலுக்கு வந்தனால சாட்டைத்துறை முருகன் சீமானன் தொடர் விமர்சனங்கள்லாம் எப்படி பாத்தீங்க? தம்பி அவங்க அளந்து பேசணும் தம்பி. நான் நேற்றைக்கு சொன்னேன், நீங்க அவர்கள் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? 5 முறை முதல்வராக இருந்து தமிழ் சமூகத்திற்கு அவ்வளவு பணியாற்றிய தலைவர் கலைஞர். நானே கேட்கிறேன், இவங்க இன்னும் ஒரு முறை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தா கூட தலைவர் சாதிக்க முடியும்? முடியாது, முடியாது தம்பி. நீங்க ஒரு சாமானிய குடும்பத்தில் பிறந்து அவர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக அரசியல் மட்டும் பல்வேறு துறைகளில் அவர் அளித்திருக்கிற சாதனைகள், அவர் வெற்றி பெற்ற தேர்தல்கள், அவர் பழகிய தலைவர்கள், அவர் ஏற்படுத்திய சமூக அரசியல் மாற்றங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன குறைந்தபட்ச மரியாதையோட அவரை பேசுறாங்க. குறைந்தபட்ச மரியாதை. அவரு நிறுவனங்கள் 42 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே போல ஆவின்ல குறைச்சு அவங்க தம்பி நீங்க இல்ல விட்டு போச்சு. அதான் நீங்க அவர் சொல்லாரு, இந்த புள்ள பூச்சிய பிடிச்சிருக்காரு, சிங்கத்தை பிடிக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், புள்ள பூச்சியா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, அதுக்கு 6 அறிவு கிடையாது. மனுஷனுக்கு தான் 6 அறிவு உண்டு. அவருடைய பேச்சுக்கள் 6 அறிவு உள்ளவர்கள் பேசுவது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு ஒரு அளவு வேணும். இது விதி தகுதியை மீறி அவர்கள் பேசுகிறார்கள். இந்த சவால் விடும் பொழுது அந்த சிங்கத்தையும் பிடிச்சிட்டு உள்ள வச்சுட்டா தான் என்ன? ஏன் அச்சம் நமக்கு? அதிர்ச்சி விடுவது பார்த்தீங்கன்னா வைக்கலாம்ல தம்பி. பனங்காட்டு தறி சலசலப்புக்கு அஞ்சான்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் இவங்களெல்லாம் போட்டு எதுக்கு பெருசுப்படுத்தலாம்? இது அவருடைய மதிப்பீட்டை அவர்களே இழக்கிறார்கள். அவங்க மதிப்பீட்டை அவர்களே இழக்கிறார்கள். அவங்க யார் மதிக்க போகிறாங்க? இவங்களெல்லாம் ஒரு தன்னை ஒரு அரசியல் தலைவராக பல ஆண்டுகள் அவர் தன்னை இந்த நிலைநிறுத்தினார். தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தியாக இருந்த ஒரு மாபெரும் தலைவரை அவருக்கு பிடிக்காதுன்னு அவர் பேசிட்டு, அதில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சுட்டி காட்டுது. ஆனால் வார்த்தைகள் அவங்க எவ்வளோ கவனமாக இருக்கணும். இவ்வளோ அசிங்கமான வார்த்தைகளை ஒரு இறைந்த பாட்டை தான் பாடலாம்னு இருக்கிறாரு அவர். அப்படியா? நிறைய பாட்டு இருக்கு தம்பி. நாங்களும் அப்போ பாடலாமா? நாங்கள் பாடலாம். அந்த பாட்டு அதிமுக அவங்க தான் போடப்பட்டது. ஆனா அதிமுக மீது இது வரைக்கும் நீங்க எந்த குற்றச்சாட்டு வைக்கல. இப்ப எடுத்து பாடினவங்க மீது நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க தான் இருக்காங்க. இதை முன்னாடியே கண்டித்துக்கலாம்ல தம்பி. முன்னால பின்னாலும் நம்ம புரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இவர்கள் செய்வது நியாயம். சாட்டை திருமணத்துக்கு எத்தனை வயசு இருக்கு, என்ன அனுபவம் இருக்கு? அவர் எங்கேயாவது கவுன்சிலர் ஆனாரா, பிரசிடண்ட் ஆனாரா, இல்லை எங்கேயாவது பெரிய தலைவர் ஆனாரா? நீங்க மைக் கிடைச்சுன்னா எதுவும் பேச முடியும். எனக்கும் அரசியல் முரண்பாடுகள் நிறைய ஆட்கள் இருக்காங்க. நான் என்னுடைய அரசியல் முரண்பாடுகள் வைத்துக் கொண்டு நான் தனிநபர் விமர்சனங்கள் அவ்வளவு மோசமான வைக்கலாம். அதை ஏற்றுக்கொள்ள. இது கருத்து சுதந்திரம் அல்ல. கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம், வாயில வரத பேச சுதந்திரம் அல்ல. உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் இன்னொருவரை பாதிக்கக்கூடிய அளவில், உணர்வுகளை பாதிக்கின்ற அளவில் அல்லது வன்முறைகளை தூண்டுகின்ற அளவில் இருக்கக்கூடுவது கருத்து சுதந்திரம் ஆகாது. அதில் அவங்க கருத்து சுதந்திரம் திமுக அவங்க கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கருத்து சுதந்திரத்திற்காக எதற்கு முன்னாலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம், குரல் கொடுத்த இயக்கம், இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டா ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்திய நாட்டினுடைய கருத்து சுதந்திரம் 161வது இடத்திற்கு உலக அளவில் சென்றிருக்கிறது. இதை எதிர்த்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை இருக்கின்றவர்களும் நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம். அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து பணியாற்றிக் கொண்டோம். எனவே கருத்து சுதந்திரம் என்பது எங்களுடைய தாரக மந்திரம். அதில் எந்த சமரசமும் இல்லை. இவர்கள் செய்வது கருத்து சுதந்திரம் அல்ல. சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற விதத்தில், குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில், பிறந்த மனதை புண்படுத்துகின்ற விதத்தில், பிறவர்களை விரிவாக பேசுகின்றதை கருத்து சுதந்திரத்தோடு அவங்க முடிச்சு போடல எந்த நியாயமும். தம்பி, அவருக்கு அதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்கிறது. தொண்டர்கள் விரும்புகிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். அதில் எந்த நேரத்தில் அவர் ஆனாலும் அது மகிழ்ச்சியான விஷயம்தான்.
அது வந்து சார் தனியார் பால் நிறுவனத்துல வந்து 42 ரூபாய்க்கு லிட்டர் எடுக்கிறாங்க. ஆமில்ல வந்து அதை காட்டு கம்மியா இருக்கிறாங்க. அதனால விவசாயிகள் வந்து தனியார் பால் நிறுவனத்தை யார் சொன்னா பெரியவரா? இப்ப நேரே மாறியாச்சு. அது விலைவாசி வந்து மாட்டு தீவனம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி 800 ரூபாய்க்கு இருக்கிறது இப்போ வந்து 1400 ரூபாய்க்கு விற்கிறது. நீங்க வந்து இது ரெண்டுமே தவறான செய்தி. நீங்க ரெண்டு பேரும் தவறான செய்தி பெரியவரா. நீங்க வந்து ஒரு விஷயத்த சொல்ல, எந்த தனியார் நிறுவனமும் இன்றைக்கு ஆவின் நிறுவனம் கொடுக்கக்கூடிய விலை பிளஸ் ஊக்கத்தொகையோடு கூடிய தொகையை கொடுக்கவில்லை. அது வந்து மிக தவறான இது. அதனால தான் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாருமே ஆவினுடைய கட்டமைப்புக்குள் வாருங்க. பாலை நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம், பால் யாருக்கு வேணால் நாங்கள் விலைக்கு தரோம். அப்படி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் கட்டமைக்க முயற்சி எடுக்கணும். இது விவசாயிக்கு நல்லது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தீவனத்தினுடைய விலை என்பது அந்த 800 நம்ம 1100 முதல்ல 100 1100க்கு வழங்கப்பட்டதில் ஒரு புதிய தரம் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். 1100க்கு வழங்கப்பட்டது 16% புரதம். இப்போ நாங்கள் 20% புரதம் கொண்டு தான் 1300 கொடுக்குறோம். 20% புரதச்சத்தோடு 1300க்கு வேற எந்த ஃபீடும் இல்லை. ஏன்னா இந்த ஃபீடு வந்து எந்த விதத்திலும் விவசாய பெருங்குடி நல்லதுதான். பெரிய ஒரு மாடு இருந்தால் புதிய ஃபீடை வாங்கி கொடுங்க, கொடுத்து பார்த்துட்டு என்ன சொல்லுங்க, அது தப்பு இருக்கா? தம்பி, நான் இருக்கிறது முறைகேடு நடக்காது. நீங்க எப்படி கவலைப்பட வேண்டாம், எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்க அப்படி இருந்தா என்ன சொல்லுங்க, நான் பார்த்துட்டேன். நீங்க சில ஆட்கள் தனிப்பட்ட விருப்ப குழந்தை சொல்லாங்க. சில ஆட்கள் நீதிமன்றத்துக்கு நல்ல விஷயத்துக்கு கூட போகுது. என் ஊர்ல 2 அழகான ஸ்கூலை நீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டு ஸ்கூல் பில்டிங் புதுசாக கிடைக்கும். அது நீதிமன்ற தடைக்கு இப்போ நம்ம ஆட்கள் ஹேபிச்சுவேட் ஆகிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தம்பி, நீங்கள் வந்து நீங்கள் ஓப்பனாகவே கேளுங்க, இந்த நிர்வாகம் ஆண்டு நிர்வாகம் எவ்வளோ ஒளிவு முறை பெற்ற தண்ணியோட இருக்குன்னு கேட்டது எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் 10,000 சில்லற சொசைட்டிஸ் இருக்கு, நீங்கள் 10,000 சில்லற சொசைட்டிஸில் இருக்கக்கூடிய பணியாளர்களை கேளுங்க, இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களை கேளுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒளிவு முறை நிர்வாகத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் பெருமைக்காக சொல்லியிருந்தேன், இது ஒன்றும் பெருமை இல்லை. ஒரு துறை என்பது ஒளிவு முறை தன்மையோடு செயல்பட வேண்டியது கடமை. அது பெரிய சாதனை சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணதுனால தான் ஆவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் எங்களுக்கு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா விமர்சனங்கள் தான். முகவர்களுக்கு ஏதோ கமிஷன் அது கூட அந்த கூட்டம் நாங்கள் உடன் பே பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டெபிலிட்டி ஆகிட்டோம்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம். முகவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் அந்த விற்பனையில் வந்து கமிஷன் கொஞ்சம் கூட வந்து அது நிச்சயமாக வெகு விரைவில் பரிசீலிக்கப்படும். அடுத்த வேலை அதான்.